அரிவட்டாய நாயனார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தாயனார். சோழ நாட்டில் உள்ள கண்ணமங்கலம் எனும் ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் நாயனார் ஆவார். செல்வந்தராக திகழ்ந்த அவர் பெருமான் மீது அரும்பக்தி கொண்டிருந்தார். நாள்தோறும் சிவபெருமானுக்கு அரிசியும் செங்கீரையும் மாவோடும் படைத்து வந்தார். நாயனாரின் பக்தியை உலகறிய செய்ய திருவுளம் கொண்ட சிவபெருமான் நாயனாரிடமிருந்த அனைத்து செல்வங்களையும் கரைய செய்தார். தாயனார் தன் நிலங்களையெல்லாம் விற்று இறைவனுக்கு அமுது படைத்தார். வறுமையுற்றார். இருப்பினும் சிவனுக்கு அமுது படைக்க தவறவில்லை. கூலிக்கு நெல்லறுக்கச் சென்றார் நாயனார். கூலியாக கிடைக்கும் செந்நெல் முழுவதையும் பெருமானிக்கே படைத்தார். கார்நெல்லை மட்டும்தான் உண்டார். நாளடைவில் கார்நெல் கிடைக்காமல் போயிற்று. தாயனார் பட்டினி கிடந்தார். கணவர் பசியோடு இருக்க பொறுக்காத அவர் மனைவி தோட்டத்தில் உள்ள கீரைகளை பறித்து சமைத்து தந்தார். இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன. தோட்டத்தில் கீரைகளும் தீர்ந்தன. பின் வெறும் நீரை மட்டும் அருந்தினார் தாயனார். அதனால் அவரது உடல் மெலிந்து பலகீனமானது. இருந்தும் இறைவனுக்கு செந்நெல் படைப்பதிலிருந்து விலகாது நின்றார் தாயனார். ஒரு நாள் வழக்கம் போல செந்நெல்லும் செங்கீரையும் மாவுடையும் தாங்கிய கூடையோடு ஆலயத்தை நோக்கி சென்றார் தாயனார். மனைவியாரும் பஞ்சகாவிய கலையத்தோடு அவரை பின்தொடர்ந்து சென்றார். அது கோடை காலம். அதனால் வழியெங்கும் நிலம் வெடித்து பிளந்து நின்றது. தேகம் மெலிந்திருந்த நாயனார் வழியில் தடுமாறி விழப்போனார். அதை கண்ட மனைவியார் கலையத்தோடு கணவரையும் தாங்கி பிடித்தார். இருப்பினும் தாயானரின் கூடையிலிருந்த செந்நெல்லும் மாவடும் தரையெங்கும் சிதறியது. நெல்மணிகள் நிலத்திலிருந்த வெடிப்புக்குள் புகுந்தன. இதை கண்ட தாயனார், சிவபெருமானுக்கு செந்நெல் படைக்க முடியாத நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கூறியபடியே கத்தியால் தன் கழுத்தை அறுக்கத் தொடங்கினார். அக்கணம் நிலத்திலிருந்த வெடிப்பினுள் இறைவன் மாவடுகளை கடிக்கும் ஒலி கேட்டது. மறுக்கணம் பெருமான் கழுத்தை அறுத்த கையை தடுத்தார். தாயனாரும் அவரது மனைவியும் சிவகருணியை எண்ணி மெய் சிலிர்த்தனர். தாயனாரின் கழுத்தும் பழைய நிலைக்கு திரும்பியது. அந்நேரம் சிவபெருமான் அன்னையுடன் இடப வாகனத்தில் தோன்றினார். அன்பனே, வறுமையில் எனக்கு அமுதூட்ட தவறாத நீயும் மனைவியாரும் என்னை அடைவீர்களாக என்று வாக்குறுதினார். தாயனரும் அவரது மனைவியும் சிவபதம் சென்றனர். இறைவனுக்காக தன் கழுத்தை அறுக்க துணிந்ததால் தாயானர் அரிவட்டாயர் என்ற பெயர் பெற்றார். அரிவட்டாய நாயனார் சைவ சமய அடியார்களாகிய 63 நாயன்மார்களில்